டாரோ டெக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படின்ற தலைப்பை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல துய்ப்பது அப்படின்றது கற்பது தருவது. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் தருதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடல். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் அப்படின்னு சொல்லுவாங்க. துய்ப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பது தருவது. மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாரதியாருடைய பாட்டில் மயிலுறுத்துகின்ற அப்படின்னா மயங்க செய்கின்ற அப்படின்னா, பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி, லயத்துடன் அப்படின்னா சீராக, நனந்தலை உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நேமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம். கோடுனா மலை, வரைனால் என்ன அர்த்தம்? மலைன்னு தான் அர்த்தம். கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். நறுவி அப்படின்றது நறுமணமுடைய மலர்களை குறிக்கக்கூடியது. தூவூய் அப்படின்னா தூவி அப்படின்னு அர்த்தம். விருச்சி கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னா, விருச்சி அப்படின்னா நற்சொல் கேட்குறது. ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு அங்கே போய் அமைதியாக இருக்கும்போது அந்த பக்கத்தில் பேசக்கூடிய மக்கள் தனக்காகவே இறைவன் பேசுகிறதாக அவங்க நினச்சிக்கிறது விருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவல் அப்படின்னா தோல் அப்படின்னு அர்த்தம். அருகுர, அருகுர அப்படின்னா அருகில். முகமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறக்கூடிய விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு அர்த்தம். அசகி, இலைப்பாரி. அல் சேர்ந்து அல்கி, தங்கி. கடும்புனா சுற்றம். நரலும் அப்படின்னா வண்டு முரலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நரலும் அப்படின்னா ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரினா அர்த்தம்னா அருமை, ஆரினா அருமை. படுகர்னா என்ன அர்த்தம்? பள்ளம். படுகர்னா பள்ளம். மிசைனா மேல்னு அர்த்தம். படுகர்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தம். வைரியம் அப்படின்னா கூத்தர் அப்படின்னு அர்த்தம். வேவை அப்படின்னா வெந்தது. பொம்மல்னா என்ன அர்த்தம்? சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மல்னா சோறு. இரடினா திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுடினும் அப்படின்னா சுட்டாலும். சுடினும் அப்படின்னா சுட்டாலும். மாளாத, தீராத. மாயம் அப்படின்றது விளையாட்டு. அடுத்ததான் விசும்பு அப்படின்றது வானம். ஊழி அப்படின்னா யுகம், நீண்டதொரு காலப்பகுதி. ஊழ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முறையாக, அதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்லுவாங்க. முறை ஊழ் அப்படின்றது. தன் பெயல், குளிர்ந்த மலை. மாறினா மலை, பெயல்னாலும் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு அப்படின்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஈண்டுனா செறிந்து திரண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் கேள்வியினான், பெருத்த கேள்வியினான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நூலில் சிறந்து விளங்குபவன் அப்படின்னு அர்த்தம். கேண்மை அப்படின்னாலே நட்பு. கேண்மையினான்னா நட்பினான். தார்னான் அர்த்தம் மாலை. தாமம்னா என்ன சொன்னாங்க? மாலை. முடி அப்படின்னா தலை. முனிவு அப்படின்னா சினம் அப்படின்னு சொல்கிறாங்க. முனிவுனா சினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அகத்து உவகை. உவகைனால என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. அகத்து உவகைனா மன மகிழ்ச்சி. தமர்னா உறவினர். கேளீர் அப்படின்னால என்ன அர்த்தம்னா உறவினர்னு தான் அர்த்தம். கேண்மைனா நட்பு. நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். மீனவன் அப்படின்னு இந்த இடத்துல யாரை குறிக்கிறாங்க? பாண்டிய மன்னன். இந்த தடவை கொஸ்டினில் கேட்டிருந்தது கம்பராமாயணத்துலேருந்து அனகன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து கேட்டிருந்தாங்க. அனகன்னா ராமனை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி இதை குறிக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம குறித்து வச்சுக்கணும். அமலன் அப்படின்னாலும் அன்னவன் உரை கேள அமலனும் உரை நேர்வான் அப்படின்னு சொல்கிறார். அமலன்லானும் ராமன் தான் அர்த்தம். அதே மாதிரி கவரி அப்படின்னா சாமரை. சாமரைன்னு சொல்லுவாங்க. கவரி அப்படின்னா அந்த சிறிய விசிறியால் அரசருக்கு பக்கத்தில் இன்னும் வீசிட்டு இருப்பாங்களா, அதான் கவரி. நுவன்ற அப்படின்னா சொல்லிய. என்னா அப்படின்றது ஒரு வகையான அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டி அப்படின்னா வயிறு. அசும்பிய, ஒளி வீசுகிற. முச்சி அப்படின்றது தலையுச்சி கொண்டை. சுண்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுண்ணம் நறுமண பொடி. காருகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணெய் நெய்கிறவர். காருகர் அப்படின்னா அந்த சாலியர்னு சொல்லுவாங்க, அதாவது நெய்கிறவங்க. தூசு அப்படின்னா பட்டு. துகிர்னு என்ன அர்த்தம்? பவளம். வெறுக்கை அப்படின்னா செல்வம். மாடுனால என்ன அர்த்தம்? செல்வம். வெறுக்கைனா செல்வம். நொடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாசவர் அப்படின்னா வெத்தலை விற்கிறவங்க. பாசவர் அப்படின்னா வெத்தலை. வெத்தலை பாச கலரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசவர் அப்படின்னா வெத்தலை விற்கிறவங்க. ஓசுனர், ஓசுனர் எண்ணெய் விற்கிறவங்க. கண்ணுள் வினைஞர்னா ஓவியர். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. மண்ணை வச்சு தான் சிற்பம் செய்கிறாரு. கிழி அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் சேக்கை அப்படின்னா படுக்கை. யாக்கைனா உடல். கடம்னாலும் உடல். பிணித்து, கட்டி. வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. இளங்கூழ், கூழ்னா என்ன அர்த்தம்னா பயிர் அப்படின்னு அர்த்தம். இளங்கூழ்னா பசுமையான பயிர், இளம்பயிர். தயங்கி, அசைந்து. காய்ந்தேன், வருந்தினேன் அப்படின்னு அர்த்தம். உய்முறை அப்படின்னா வாழக்கூடிய வழி. ஓர்ந்து அப்படின்னா நினைத்து. கடிந்து அப்படின்னா விளக்கி. அடுத்ததாக கொம்பு அப்படிங்கிறது கிளை. புழை அப்படின்றது துளையை குறிக்கக்கூடியது. கான் அப்படின்னா காடு. அடவினாலும் காடு. தேம்ப அப்படின்னா வாடை. அசும்புனா நிலம். இதான் சொல்லுவாங்க விசும்பினுடைய எதிர்ச்சொல் அசும்பு. உவமணி அப்படின்னா மணமலர். படலைனால் என்ன அர்த்தம்? மாலைன்னு அர்த்தம். அப்போ தார்னா மாலை. தாமம்னா என்ன அர்த்தம்? மாலை. படலைனால என்ன அர்த்தம்? மாலை. துணர்னா மலர்கள் அப்படின்னு அர்த்தம்.
இதோட 10th இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படின்றதும் முடியுது. அடுத்ததாக நம்ம 11th வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி.